மருத்துவ பாடங்கள் எல்லா சிலபஸ் புக்ஸும் 13 புத்தகங்கள் தமிழ்ல மிகச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மருத்துவர் சஃபி சொல்றாரு. எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த தகவலே தெரியாமல் பிரதமர் பேசிவிட்டாரா? தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஜீவ சகாப்தன், அண்ணன் லெனின், சகோதரர் மெய்யப்பன், ராமசாமி மெய்யப்பன், டாக்டர் சுலைமான் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அண்ணன் ஜீவ சகாப்தன் அவர்கள் மிக ஆகச்சிறந்த தமிழ் பற்றாளருங்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்லை. எனக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு முகம் கொடுத்தவர்களில் அவர் ஒருவர் என்கிற நன்றி உணர்ச்சி எப்பவும் எனக்கு உண்டு. அதே நேரத்துல இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாரும் திட்டமிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஏறக்குறைய தாய்லாந்து நம்முடைய பூகோள அரசியலில் தமிழ்நாட்டிற்கு அடுத்து நெருக்கமாக இருக்கிற நாடுகளினுடைய உறவுகளை மேம்படுத்துவதற்காக கடந்த 3 நாட்களாக சுற்றுப்பயணம் நடத்திவிட்டு இப்போ இலங்கை வழியாக நம்முடைய பாம்பன் பாலத்தை சீரமைக்கப்பட்ட பாலம், இன்னும் சொல்ல போனீங்கன்னா உலகத்திலேயே புதுசா கட்டியிருக்காங்க சார். புதுசா கட்டி இருக்கிறாங்க. சீரமைக்கப்பட்டது பக்கத்துல இருக்கு, இது புதுசா கட்டி இருக்காங்க. ரொம்ப நன்றி. அதாவது அத வெர்டிக்கல் லிப்ட்னு சொல்றோம் பாருங்க, அது நேரடியா செங்குத்தா தூக்கக்கூடிய அந்த இதை முதல்ல ஆசியாவிலேயே நம்முடைய, இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஸ்டார்ட் அப்ங்கிற மேக் இன் இந்தியா திட்டத்துல இந்தியாவால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தால அமைக்கப்பட்ட பாலம்ங்கிறத நீங்க நாம எல்லோரும் ஒரு இந்தியராக பெருமைப்படணும். நான் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நான் தமிழன்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்துல இந்தியன்கிற எனக்கு தேசத்தால் இந்தியன், நான் இனத்தால் தமிழன். அதே நேரத்தில் இவங்க எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் திமுகவுக்கு அல்லது திமுகவுடைய சார்பு நிலையில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிவினையை பேசுறது. பிரதமருடைய பேச்ச டீகோட் பண்றாங்க. பிரதமருடைய பேச்சை டீகோட் பண்றாங்க. டீகோட் பண்ணும்போது மருத்துவ பாட புத்தகங்கள்லாம் தமிழ்லயே இருக்கே, அதுக்கப்புறம் பிரதமர் இல்ல அப்படின்னு பேசுறது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பிரதமர் அவர்களுடைய அந்த பேச்சை நீங்க எப்படி இன்டர்பிரேஷன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அப்ப எப்படி பொருளாக்கம் கொள்ளணும்னு சொன்னா, ஏன்னா என்னுடைய அண்ணன் நெருக்கமாக இல்லை, நெருக்கத்துக்கும் உண்மைக்கு இடைவெளி அதிகமாக இருக்குன்னு அந்த ஜீவ சகாப்தம் சொல்லுவாங்க. அவங்க திமுகவுடைய நண்பர்களுக்கு அவங்க நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மருத்துவ பாடத்திட்டங்கள் முழுமையாக நீங்கள் தமிழில் கொண்டு வாருங்கள், பொறியியல் பாடத்திட்டத்தை முழுமையாக நீங்கள் தமிழிலேயே அந்த பாடத்திட்டத்தை கொண்டு அமுல்படுத்துங்க. அது போக நீங்க வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வாருங்கள், வழக்காடு மொழியாக எல்லா இடத்துலையும். இன்னும் கூட கேளுங்க, நீங்க தயவு அண்ணன் லெனின் தப்பா எடுத்துக்கிட வேண்டாம். அதாவது இன்னும் கூட மாவட்ட நீதிமன்றங்களில் ஆனா அது ஒன்றிய அரசு அதிகாரத்துல இருக்கு வழக்காடு மொழி, அதையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு நிமிஷம். அதாவது ஆதரவு குரல் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து கம்யூனிஸ்ட், அதாவது இவங்களே வலது கம்யூனிஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க திமுக சார்பு நிலையில உறுதியா இல்ல, திமுக சார்பு நிலையில அண்ணன் லெனின் உறுதியா இருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்துல தூத்துக்குடி செல்லம் சார், 2 விஷயத்துல ஒண்ணு மருத்துவ படிப்பு குறித்து பேசிட்டீங்க, இன்னொன்னு இங்க இருந்து வரக்கூடிய கையெழுத்துக்கள்லாம் ஆங்கிலத்துல வருதுன்னு பிஎம் சொல்றாரு. அது எதன் அடிப்படையில சொல்றாரு? அப்படி எதுவும் இல்ல. இங்க அதிகாரப்பூர்வ தலைமையில இருக்கக்கூடிய முதலமைச்சரா இருக்கட்டும், துணை முதலமைச்சரா இருக்கட்டும், தமிழ்ல தானே கையெழுத்திடுறாங்க. அப்ப யார நீங்க சொல்றீங்க? அதை வெளிப்படையா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, என்ன நண்பர் டாக்டர் சபி என்ன சொன்னாரு, சபி சுலைமான் எனக்கு என் மகளுக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் தமிழ்ல கையெழுத்து போட்டிருக்காங்க, எனக்கு கொடுத்த சான்றிதழில் போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், பிரதமர் அவர்கள் சொன்னது எனக்கு வருகிற லெட்டர், யாரை மாண்புமிகு பிரதமருக்கு வருகிற கடிதங்களில் தமிழ்ல கையெழுத்து இல்லைன்னு சொன்னாங்க. இதை நீங்க அப்ப இன்னொன்னு கேளுங்க, தயவு செய்து ஒண்ணு கேளுங்க டாக்டர், ஒண்ணு கேளுங்களேன். நீங்க அப்போ அபிஷியல் சீக்ரெட் எல்லாம் உங்க மூலமா தான் இது கூகுள்ல பார்த்தாலே வந்துரும்.
சரி கூகுள்ல பாருங்க வந்துரும். கேளுங்க சார். அதெல்லாம் அபிஷியல் சார் எல்லாரும் பேசினா கேளுங்க. அதாவது நான் வந்து வெளியே இருந்து பேசுறேன், நீங்க பக்கத்துல இருந்து கோபாலகிருஷ்ணன் சார் பக்கத்துல இருக்கிறதுனால நீங்க அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாதீங்க. நான் என்ன சொல்றேன், பிரதமர் அவர்கள் வந்து ஒண்ணு தவறா சொல்லல. நீங்க முழுமையா தமிழ் சொல்ல இல்ல பொய் இல்ல, உண்மைக்கு மாறான தகவல் தான் வச்சுக்கிடுவோம். நான் ஜீவன் சகாப்தத்தை படிச்சு அதனால சொல்றேன். நான் என்ன சொல்றேன், உண்மைக்கும் திமுகவிற்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் பொய்யில பிறந்து பொய்யில வளர்ந்தவர்கள். பிரதமர் எப்படி சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக சொன்னாங்கன்னா, நீங்கள் தமிழ் தமிழ் என்று கொண்டாடுகிறீர்களே, நீங்கள் நடத்துகிற நிறுவனங்களில் நீங்களாவது தமிழில் இன்னைக்கு நீங்க நான் ஒண்ணு சவாலா சொல்றேன் டாக்டர் சபிக்கு, அதாவது தமிழ்நாடு அரசு நாளையில இருந்து ஒரு ஜீவோ போட்டு ஒரு ஆர்டர் போட்டோம். எதுக்கோ நீங்க ஒன்றில் சட்டமன்றத்துல பேசுறீங்களா 110 விதியில, நீங்க தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான் யார் நடத்துகிற பள்ளியாக இருந்தாலும் அதுல மும்மொழி கொள்கைக்கு இடமே இல்லை, தமிழும் ஆங்கிலமும் தான் அப்படி சொல்லுகிற பாப்போம். அது கிடையாது. ஏன்னா இவங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல வணிகமாக்குவார்கள், இவர்கள் நடத்துகிற நிறுவனங்களை வணிகமாக்குறதுக்காக மத்திய அரசு பள்ளிகள் கேந்திரா வித்யாலயா எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம தடை சொல்ல முடியாதுல்ல. சட்டம் போட்டா அங்க பிரச்சனை வரும்ல. கோபாலகிருஷ்ணன் சார், நாங்க மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம். மும்மொழி கொள்கை தான் இந்த நாட்டுக்கு சிறந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ் கட்டாயம், ஆங்கிலம் இணைப்பு மொழி, தமிழ் ஒரு மொழி. தமிழ்நாட்டுல கேந்திரா பள்ளிகள் இருக்கே இல்ல சார், நான் ஒண்ணு அனுமதிக்க. அதாவது கேந்திர வித்யாலயம் எல்லாம் நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் நடத்துகிற பள்ளிகளில் 3வது மொழி எது? இந்தி இருக்கு. நான் கடிதம் சம்பந்தமா ஏன் கேட்டேன்னா, தொடர்ந்து ஆழமான தமிழ்நாடு டெல்லி போக்குவரத்து கடித போக்குவரத்து குறித்து ஆழமா தெரிந்த ஒரு நபர், அதனால கேட்கிறேன். பொதுவா தமிழ்நாட்டில இருந்து ஏதாவது கோரிக்கைகள் சம்பந்தமா பிஎம்ஓ ஆபீஸுக்கு போகக்கூடிய கடிதங்கள் அதுல கையெழுத்து எப்படி இருக்கும்னு கேக்குறேன், ஒரு புரிதலுக்காக கேக்குறேன். இல்ல கண்டிப்பா ஆங்கிலத்துல தான் இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா கேளுங்க, கண்டிப்பா இல்ல சார். நீங்க ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, இன்னைக்கு பிரதமர் பேசியிருக்காங்க, டிபேட்டுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு நீங்க தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மீது, அமைச்சர் பெருமக்கள் மீது அப்படி முதலமைச்சர் தமிழ்ல தான் கையெழுத்து போடுகிறார் அப்படின்னு சொல்றாரு சஃபி. அதான் சொல்றேன், அவரை வந்து தெரியாம சொல்றாரு. நான் சொல்றேன், அவர் சொல்லுவது உண்மைக்கு டாக்குமெண்ட் காட்டுறாரு, எப்படி கையெழுத்து போடுறாங்கன்னு காட்டுறாரு. அவருக்கு கொடுத்த சான்று தமிழ்நாட்டில் இருக்கிற சபை, திமுகவை சார்ந்த சபைக்கு கொடுக்கிற அந்த கடிதத்துல அப்படி இருக்கு, அவர் பொண்ணுக்கு கொடுத்ததுல அப்படி இருக்கு. வாட்ஸ்அப் பண்ணி பாக்குற நேரம் ஆயிரும். லெட்டர் எல்லாமே என்கிட்ட இருக்கு, வேணா அனுப்பி விடுறேன், உட்கார்ந்து பாருங்க, ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க. அதுல பிரதமர் அவர்கள் சொன்னது என்னன்னா, நீங்க முதல்ல நீங்கள் தமிழர்களாக தமிழ் உணர்வை, தமிழ் மொழியை நீங்கள் முறையாக கடைபிடிக்கிறவர்களாக இருங்கள் என்று சொல்லி பிரதமர் உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். இடையிலே நான் துவங்குறேன், திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற தேர்தல் களத்தை கூர்த்திட்டுவதற்காக பிரதமர் இப்படி விமர்சிச்சிருக்கிறாரா தொடர்ந்து தமிழ்நாட்டில்? என்ன சந்தேகம்? அப்ப இது அரசியல் பேச்சாதான் எடுத்துக்க முடியும். இல்ல அரசியல் பேச்சு, தேர்தல் பேச்சு. பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக தான் போட்டி. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி 82 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது, 19% வாக்குகளை வைத்திருக்கிறது. எங்களுக்கு தேவை இன்னும் ஒரு 10-12% வாக்குகள் தான் தேவை. எங்களுக்கு திமுக தான் போட்டி. எங்கள் தலைமையில் பிரதமருடைய பேச்சு அப்படிதான் எடுத்துக்கிறது. இந்த ஒரு அரசு விழாவில் பிரதமருடைய பேச்சை பிரதமர் வந்து எங்களுடைய பிதாமகர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிதாமகர் அவரே சொல்றாரு. அப்புறம் இல்ல, பாரத பிரதமர் மாத்திரமல்ல, எங்களுடைய பிதாமகரும் அவர்தான், எங்களுடைய பிரச்சாரகரும் அவர்தான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகவரியும் யாருன்னா பிரதமர் நரேந்திர மோடி தான். அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க களத்துக்கு வாங்க சார். இன்னைக்கு இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்
வேண்டுமென்று ஊட்டியில போய் உட்கார்ந்துக்கிறார் சொன்னா இன்னைக்கு வேற ஒண்ணு வேண்டாம் சார். பழங்குடியின மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்காரு சார். நீங்க ஏதோ ஊட்டியில ரெஸ்ட் எடுக்க போன மாதிரி சொல்றீங்க. ஒண்ணு கேளுங்க, பிரதமருடைய பேச்சும் தேர்தல் மக்களின் தலைவரே பழங்குடியின சார்ந்த ஒருவரை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஆக்கியது பாரதிய ஜனதா கட்சி. தொடர்ந்து பேசுவோம். மோடி பிரதமர் இல்லையா? அப்துல் இரண்டாவது குடியரசுத் தலைவராக ஆக்கவிடாமல் செய்தது திமுக. இதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன சார்? பிரதமருடைய பேச்சு பேசுவோம். இன்னொரு கேளுங்க, நான்கு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். சரி பேசுவோம் சார். இல்ல அந்த டீடைல்லாம் நம்ம பேசிட்டோம். எவ்வளவு ஸ்கீம்ஸ் எவ்வளவு திட்டங்கள் தொடங்கியிருக்காங்கன்னு பேசலாம். லெனின் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமர். சரி பேசுவோம் சார். லெனின் சார்ட்ட வந்துட்டேன் நான்.